என்னை பொறுத்தளவில் சேரன் சார் அவருடைய படத்தை வச்சே சொல்கிறதா இருந்தால் இந்தியாவிலே அவர் ஒரு பொக்கிஷம். கரெக்ட் சார். கரெக்டாக தவமாய் இருந்தால் கூட அப்படி ஒரு பிள்ளையை பெற முடியாது. இன்னொன்று அவருடைய ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் ஒரு பாடம், எல்லாருக்கும் பாடம், முக்கியமாக இளைஞர்களுக்குன்னு சொல்லலாம். ஒரு காதல் பண்ணிட்டு மெச்சூரிட்டி இல்லாமல் அப்புறம் அந்த காதல் தோற்று போச்சுன்னா ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விடுறாங்க, தூக்கு மாட்டிக்குதுங்க பொண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு அவநம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி உடச்சி தூக்கி போட்டு, டே ஒரு காதல் இல்லைன்னா விடுறா, அடுத்தடுத்து வரும்டா உனக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி உன் மனநிலை மாறும். அதுவும் இல்லாமல் அவர் லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் ஃபுல்லாக ட்ரங்க் அடிக்ட் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அப்பா சொல்லுவார், 2 வருஷம் பழகின பொண்ணுக்காக நீ குடிச்சு இப்படி 20 வருஷமா வளர்த்த மகனுக்காக நான் குடிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கிட்டான்னு கேட்பாரு. என்ன டச்சிங் இல்லைங்க அதெல்லாம். பா அந்த ஒரு டயலாக் ஒன்றுமே போதுமே, அந்த ஃபீலிங், உணர்வுகளுக்கு. அப்பான்னா எப்படி, பையனை எப்படி வளர்த்து ஆளாக்கிய, ஒரு சின்ன தவறுகள் நடக்கும்போது மிஸ் ஆகி போகும்போது அவருடைய உணர்ச்சிகள் என்ன, உணர்வுகள் என்ன, எல்லாரையுமே அப்படியே ட்ரிகர் பண்ண ஒரு படம். அந்த மாதிரியா ஒரு காவியத்தை தான் படைச்சிருக்காருங்க. ஓகே சார்.